இந்த வீடியோவில் ஹோண்டா அப்கமிங் இந்தியாவில் என்னென்ன பைக்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அப்கமிங் ஹோண்டாவோட பைக்ஸில் எந்த பைக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஹோண்டாவோட அப்கமிங் பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா CB 500F அப்படிங்கிற 500cc நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் MT-03க்கு ரைவலாக லான்ச் பண்ண போகிறதா ஹோண்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த CB 500F அப்படிங்கிற இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தாறுமாறான ட்வின் சிலிண்டர் பைக் அப்படின்னு சொல்லலாம். நல்ல பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன்ஸ், லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் லான்ச் ஆகும்போது இதோட ப்ரைஸ் எவ்வளவா இருக்கும் CB 500F அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 லேக்லேருந்து 4,35,000 வரைக்கும் இந்த பைக்கோட ப்ரைஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த பைக்கோட இன்ஜின் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 471cc ட்வின் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 8-valve இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லிக்விட் கூலிங் சிஸ்டம் அவைலபிளாக இருக்கு. இந்த பைக் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் BS6ஓட பேஸ் டு எமிஷன் நார்ம்ஸ் படி தான் லான்ச் பண்ண போறாங்க. 6-speed கியர் பாக்ஸ், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்கு. ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ஸ்விங்காமும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 180+ தாராளமாக இந்த பைக்கில் போக முடியும். ஃப்ரண்ட்ல 41mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் 9-step அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் டைமண்ட் டைப் ஃப்ரேம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 780mm வந்து இந்த பைக்கோட சீட்டோட ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 190 kg, 16 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து அவைலபிளாக இருக்கு. கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக தான் லான்ச் பண்ண போறாங்க. இந்த கிளஸ்டரில் ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா LED ஹெட்லாம்ப், LED டெய்ல் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. அண்ட் இந்த பைக்கில் மற்ற என்னென்ன கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிளிட் தான் கொடுத்திருக்காங்க. செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து கண்டிப்பா HISS வந்து ஹோண்டா அது வந்து கண்டிப்பா இருக்கும் இந்த பைக்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ், நல்ல கம்ஃபர்டபுளான ரைடிங் எர்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்டான ஹோண்டாவோட இந்த CB 500F கூடிய சீக்கிரம் இந்தியால பாத்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய யமஹாவோட MT-03 ரைவலா லான்ச் பண்ண போறாங்க. ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா ஹோண்டாவோட CL 500 அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கிராம்பர் பைக் வந்து லான்ச் பண்ண போறாங்க. குளோபல் மார்க்கெட்ல தாறுமாறான ஒரு பைக்ங்க இந்த SCL 500 அப்படிங்கிற இந்த பைக். இந்த ஹோண்டாவோட ஸ்கிராம்பர் பைக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான பைக். இந்த பைக் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா TVS-ஓட ரோனின் 225 இருக்கட்டும், இல்லாட்டி ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பைக்ஸுக்கு லான்ச் பண்ண போறாங்க. இந்த CL 500 அப்படிங்கிற ஸ்கிராம்ப்ளர் பைக்கை பொறுத்த வரைக்கும் 471cc parallel twin cylinder பைக்கை தான் லான்ச் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம 6-speed கியர் பாக்ஸ், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் வந்து இருக்க போகுது. 6-speed கியர் பாக்ஸ் தான் இருக்க போகுது. சஸ்பென்ஷன் செட்டப்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 41mm அப்சைட் டவுன் ஃபோக்ஸும், ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் இல்லாட்டி ட்வின் ஷாக் அப்சர்வர் தான் வந்து கொடுக்க போறாங்க. பிரேக்ஸ்னு பாத்தீங்கன்னா 310mm சிங்கிள் டிஸ்க் ஃப்ரண்ட்லயும், ரியர்ல 240mm சிங்கிள் டிஸ்க்கும் கொடுத்திருக்காங்க. டியூவல் சேனல் ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து அவைலபிளா இருக்கு. டயர்ஸ்னு பார்க்கும்போது 110/80 செகண்ட் டயர் ஃப்ரண்ட்லயும் 150/70 செகண்ட் டயர் ரியர்லயும் கொடுத்திருக்காங்க. டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, அண்ட் தென் உங்களுக்கு 170 kg வெயிட் கொடுத்துருக்காங்க. சீட்டோட ஹைட் அப்படின்னு பார்க்கும்போதும் 780mm வந்து சீட்டோட ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. சர்க்குலரான LED ஹெட்லாம்ப்ஸ் இருக்கு, அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. கிட்டத்தட்ட இந்த டக் கண்ட்ரோல் சீட் மாதிரி தான் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LED ஹெட்லாம்ப், LED டெய்ல் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்கிராம்ப்ளர் பைக் 500cc-ல இதுக்கப்புறம் ஹோண்டா கிட்ட இருந்து இந்த CL 500 அப்படிங்கிற ஸ்கிராம்ப்ளரை நம்ம வந்து இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். மூணாவதா பாத்தீங்கன்னா ஹோண்டாவோட ரெபல் 300ங்க. ரெபல் 300 அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு க்ரூசர் மோட்டார் சைக்கிள். ஸோ க்ரூசர் பைக் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இந்தியாவில் இருக்கக்கூடிய ராயல் என்ஃபீல்டு பைக்ஸுக்கு மிகப்பெரிய ரைவலாக இருக்க போகுது. இப்போ ஹீரோ லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய மேவரிக் 440 அப்படிங்கிற அந்த பைக்குக்கெல்லாம் ரைவலாக தான் லான்ச் பண்ண போறாங்க. இந்த ரெபல் 300 பொறுத்த வரைக்கும் 2,30,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த பைக்கோட இன்ஜின் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 286cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve இன்ஜின் தான் கொடுக்க போறாங்க. பார் அண்ட் டார்க் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பார் அண்ட் டார்க் தான் இருக்க போகுது. ஒரு 24 horsepower 18 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ் 35 km/லிட்டரும், டாப் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140+ தான் இந்த பைக்கால வந்து போக முடியும்.
பிரேக்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஹைட்ராலிக் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்க போகுது. 16 இன்ச் வீல் தான் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ப்ளூடூத் கனெக்ஷனோட தான் வரப்போகுது. சஸ்பென்ஷன் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் டியூவல் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுக்க போகிறாங்க. 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 165 mm பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட கர்வ் வெயிட் வந்து இருக்க போகுது. ஸோ ஓவராலாக இந்த ரெபல் மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக நம்ம மோஸ்ட் அவைட்டட் பைக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்கமிங் ஹோண்டா இந்த ரெபல் 300யும் ராயல் என்ஃபீல்டு பைக்ஸுக்கு ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட CBR 150R. CBR 150R பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு மாடல். இந்தியாவில் இருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க 2017. திரும்பவும் R15 ரைவலாக CBR 150R வந்து வரப்போகுது. 1,70,70,000 இருந்து 1,85,000 எக்ஸோரூம் பிரைஸ்க்குள்ள லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த CBR 150R பார்த்தீங்கன்னா இப்போ 2024 மாடல் டிசைன் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பர்வான டிசைனாக இருக்குது. அந்த ஏரோடைனமிக்ஸ், பாடி பேனல்ஸ், ரொம்பவே ஷார்ப்பான நோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெஸ்ட்டான டிசைன் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த CBR 150R பொறுத்த வரைக்கும் 149cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 17 ஹார்ஸ் பவரும் 14 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் டிவோ HC இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 45 km/லிட்டர் மைலேஜும், டாப் ஸ்பீட் 140+ தாராளமாக போகும். பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. 17 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய வைடான ரேடியல் டயர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸும், ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 139 kg வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு டைமென்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ப்ளூடூத் கனெக்ஷனோட வந்து கொடுக்க போகிறாங்க. லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ட்வின் LED ஹெட்லாம்ப், LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்க போகுது. கண்டிப்பாக மோஸ்ட் அவைட்டட் பைக்லையும் நம்ம இந்த CBR 150R கூடிய சீக்கிரம் இந்தியாவில் வந்து பார்க்கலாம். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா CB 150R அப்படிங்கிற 150cc நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் யமஹாவோட MT-15 ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த CB 150R பார்த்தீங்க அப்படின்னா 1,60,000 எக்ஸோரூம் பிரைஸில் ஹோண்டாவோட அப்கமிங் பைக்ஸில் இருக்குது. இந்த CB 150R பொறுத்த வரைக்கும் 149cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 17 ஹார்ஸ் பவரும் 14 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 km/லிட்டரும், டாப் ஸ்பீட் 135+ தாராளமாக போக முடியும். பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்கு. 17 இன்ச் அலாய் வீலோட உங்களுக்கு நல்ல வைடான ரேடியல் டயர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸும், ரியர்ல மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 125 kg வெயிட்டும், 139 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், LED ஹெட்லாம்ப்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த CB 150R ரொம்ப ரொம்ப ஒரு தரமான ஒரு பைக்காக MT-15 ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க. அப்கமிங் பைக்கில் எதிர்பார்க்கலாம். கடைசியாக ஆறாவதாக பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட CBR 250RR அப்படிங்கிற பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக். இந்த CBR 250RR பார்த்தீங்கன்னா யமஹாவோட R3 ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க. 3,80,000 எக்ஸோரூம் பிரைஸில் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான். இந்த CBR 250RR பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியாவில். ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்க போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் 4 லட்சம் மேலே தான் ப்ரைஸ் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 249cc உங்களுக்கு வந்து பேரலல் ட்வின் சிலிண்டர் 8 வால்வ் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. 40 ஹார்ஸ் பவரும் 28 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், த்ராட்டல் பை வயர் டெக்னாலஜி இருக்குது. 40 km/லிட்டர் மைலேஜ்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த பைக் 40 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்காது. 30லேருந்து 35 அதிகபட்சம். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. பில்லியனுக்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுட் ரெஸ்ட்டாக இருக்கட்டும், ரைடிங் மோட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த பைக்கில் ஓவராலாக நம்ம பார்க்கும்போது CB 250RR ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நல்ல டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான பேரலல் ட்வின் பைக்கா வந்து லான்ச் பண்ண போறாங்க. சோ கைஸ், இந்த வீடியோல நம்ம பார்த்த 6 ஹோண்டாவோட அப்கமிங் பைக்ஸ்ல உங்களுக்கு எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Have a good day.